கொல்லிமலை ஆன்மீகமும் அமானுஷமும் கலந்தது தான் கொல்லிமலை. ஆனால் கொல்லிமலைன்னு பேர் வர்றதுக்கு காரணம் கொல்லி பாவை, அபூர்வமான மூலிகைகள், அமைதி சூழ்ந்த இந்த கொல்லிமலை. தேவர்களும் முனிவர்களும் தியானத்துக்காகவும் தவத்துக்காகவும் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அசுரர்கள் இதனால் தேவர்களுக்கு பல மடங்கு சக்தி பெறுகிறோமோன்ற பயத்தினால அவங்கள தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுட்டு இருந்தாங்க. தேவர்கள் இதை தடுக்கணும்னு நினச்சி சித்தர்கள் கிட்ட உதவி கேட்குறாங்க. அபூர்வமான மூலிகைகளை வச்சு ஒரு சிலையை உருவாக்குறாங்க. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அந்த சிலையை பெண்ணாகவும் அதற்கு மயக்கிற சக்தியும் கொடுக்குறாங்க. இந்த சிலை அழகிய பெண்ணாக மாறி வரக்கூடிய அசுரர்களை மயக்கி தன்னோட 8 கைகளை கொண்டு அசுரர்களை கொல்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு கொல்லி பாவைன்னு பேர் வந்துச்சு. அதிலிருந்து கொல்லிமலையில் காக்கும் தெய்வமாக மாறி கெட்ட மனசோட வர்றவங்களை இங்கேயே அழித்து தடயமே இல்லாமல் செய்கிறதா சொல்கிறாங்க. இந்த கொல்லிமலையில் இன்னும் ஒரு முக்கியமான மர்மம் இருக்குது. அந்த மர்மம் என்னன்னு பார்க்கணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இதே போல் மிஸ்ட்ரியான விஷயம் தெரிஞ்சுக்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.